என் பெயர் ரிதிமா. என்னை தள்ளிக் கொண்டே வீட்டிலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருந்தார்கள். நான் மிகவும் உடைந்து அழுது கொண்டிருந்தேன். என் மாமியாரிடம், தயவு செய்து என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றாதீர்கள் என்று கைகூப்பி கெஞ்சிக் கொண்டிருந்தேன். நான் திருடவில்லை. ஆனால் அவர்கள், நீ ஒரு திருடி, நான் இனிமேல் உன்னை என் வீட்டில் இருக்க விட மாட்டேன். இன்று நீ என் தங்க ஆரத்தை திருடினாய், நாளை என்னவெல்லாம் திருடுவாயோ தெரியாது என்று சொன்னார்கள். நான் அழுதபடியே என் மாமியாரின் காலில் விழுந்தேன். அத்தை, நான் எங்கு போவேன்? இருக்கவே இருக்க ஒரே ஒரு வீடுதான் எனக்கு ஆதாரம். என் கணவர் தான் எனக்கு ஆதாரம். தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். ஆனால் அவர்கள் நான் சொல்வதை கேட்கவே தயாராக இல்லை. என் கணவர் நினைத்திருந்தால் என்னை தடுத்திருக்கலாம். ஆனால் இன்று அவருக்கும் இந்த திருட்டை நான் தான் செய்தேன் என்று நம்பிக்கை வந்துவிட்டது. ஆனால் நான் திருடவில்லை. என் சொந்த மாமனார் வீட்டிலேயே நான் எப்படி திருட முடியும்? என் மீது பழி சுமத்தப்பட்டது. ஆனால் இதை நான் எப்படி நிரூபிப்பது? என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. என் மகள் இந்த நேரத்தில் பள்ளிக்கு சென்றிருந்தாள். அவளுக்கு தெரியாது. அவள் அம்மாவை இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார்கள் என்று. நான் குறைந்தபட்சம் என் சாமான்களையாவது எடுக்க விடுங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. நான் வெறும் கையுடன் எங்கே போவேன்? எப்படி வாழ்வேன் என்று கேட்டேன். என் மாமியார், இல்லை, என் வீட்டிலிருந்து ஒரு காசை கூட உன்னை எடுக்க விட மாட்டேன். இது என் வீடு. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் என்னுடையது. நீ எப்படி வெறுங்கையுடன் இந்த வீட்டிற்கு வந்தாயோ அப்படியே இங்கிருந்து திரும்பி போய்விடு. உனக்கு எதுவும் கிடைக்காது என்றார். நான் ஓடி சென்று என் கணவரின் கால்களில் விழுந்தேன். நவீன், தயவு செய்து எனக்கு இப்படி செய்யாதே. நவீன், எனக்கு நீதி செய். நான் திருடவில்லை. என் பேச்சின் மீது நம்பிக்கை வை. என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றாதே. உனக்கு என்னை நன்றாக தெரியுமே. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? நவீன் சொன்னார், போதும் ரிதிமா, போதும். நான் தினசரி நடக்கும் இந்த குழப்பங்களால் சலிப்படைந்து விட்டேன். ஆபீஸில் இருந்து சோர்வாக வீட்டுக்கு வருகிறேன். வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் தினமும் உன்னை பற்றி ஏதாவது ஒரு புகார் கேட்க கிடைக்கிறது. நமக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு 5 வயதாகிறது. உனக்கு அவள் மீது எந்த அக்கறையும் இல்லை. இந்த 6 வருட திருமண வாழ்க்கையில் ஒரு நாளும் நிம்மதியாக கழியவில்லை. போதும், நானும் உன்னால் சலிப்படைந்து விட்டேன். இங்கிருந்து வெளியே போ. இனிமேல் உன்னை என் வீட்டில் வைத்திருக்க விரும்பவில்லை. எனக்கும் என் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நிம்மதியும் அமைதியும் வேண்டும். நீ இருக்கும் வரை வீட்டின் நிம்மதி மற்றும் அமைதி அழிந்து விட்டது என்று எனக்கு தோன்றுகிறது. நீ போன பிறகு குறைந்தபட்சம் இந்த வீட்டில் நிம்மதி வரும். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் உடனே திரும்பி உள்ளே செல்ல ஆரம்பித்தார். நான் அவரை அழைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. என் மாமியார் இப்போது என் தலைமுடியை பிடித்து என்னை பலவந்தமாக இழுத்து சென்று வாசல் வரை கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டார். பிறகு என் முகத்தின் முன்னால் கதவை மூடிவிட்டார். நான் ஒரு முறை என் மகளை பார்க்கையாவது அனுமதியுங்கள். அவள் பள்ளியிலிருந்து வந்து விட்டால் நான் போய்விடுகிறேன் என்றேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை. நான் கதவை தட்டி கொண்டே இருந்தேன். யாரும் கதவை திறக்கவில்லை. ஏனென்றால் இந்த வீட்டின் கதவு எனக்கு என்றென்றும் மூடிவிட்டது. நான் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே நான் வளர்ந்த இடத்திற்கே திரும்பி வந்து விட்டேன். நான் மற்ற பெண்கள் போல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் ஒரு பெண் அல்ல. நான் வளர்ந்த போது என் பெற்றோர் யார், என் உண்மையான வீடு எது என்று எனக்கு தெரியாது. நான் மெதுவாக நடந்து என் உண்மையான வீட்டிற்கு வந்து விட்டேன். நான் என் குழந்தை பருவத்தையும் ஒருவேளை என் இளமை பருவத்தையும் கழித்த இடம் அனாதை ஆசிரமம். ஆம், அனாதை ஆசிரமம்தான் என் உண்மையான வீடு. ஏனென்றால் நான் உணர்வு வந்தபோது என்னை அனாத ஆசிரமத்தில் தான் கண்டேன். நான் எப்போது எப்படி இங்கு கொண்டு வரப்பட்டேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உறவின் பெயரில் ஒரே ஒரு உறவு மட்டுமே இருந்தது என்பது தெரியும். அது என் தம்பி ஆதி. ஒருவேளை என்னை விட 1 வயது இளையவன். நாங்கள் இருவரும் அனாதை ஆசிரமத்திலேயே வளர்ந்தோம். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தோம். இருவரும் ஒருவருக்கொருவர் சுகதுக்கங்களில் துணையாக இருந்தோம். பிறகு காலம் கடந்தது. நாங்கள் இருவரும் அனாதை ஆசிரமத்திலேயே வளர்ந்து வாலிபர்களானோம். இந்த அனாதை ஆசிரமத்தில் எங்களை விட்டு சென்றது யார் என்று எங்களுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை.
எங்கள் பெற்றோர் இந்த உலகில் இல்லை என்பது மட்டுமே எங்களுக்கு தெரியும். எந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லையோ அவர்கள் வாரிசு அற்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நாங்களும் ஒரு வகையில் வாரிசு அற்றவர்கள்தான். அதனால்தான் இந்த உலகமே எங்களை, இந்த வாரிசு அற்ற அக்கா தம்பியை இந்த அனாதை ஆசிரமத்தில் விட்டு சென்றது. நான் வளர்ந்தபோது நானும் என் தம்பியும் எங்கள் காலில் நிற்க வேண்டும், இந்த அனாதை ஆசிரமத்தில் எங்கள் வாழ்க்கையை இனிமேல் கழிக்க கூடாது என்று முடிவு செய்தோம். நாங்கள் இருவரும் அனாதை ஆசிரமத்தின் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்தோம். நான் ஒரு அரசு பள்ளியில் வேலை செய்ய தொடங்கினேன். என் தம்பியும் அவனுக்கு பள்ளி படிப்பை முடிக்க இன்னும் 1 வருடம் இருந்த நிலையில் நான் எங்காவது வேலை செய்ய போவதாக சொன்னான். அனாதை ஆசிரமத்தில் பணிபுரியும் ஒரு மாமா, நீ உன் படிப்பை முடித்த பிறகு துபாய்க்கு செல்லலாம், அங்கு உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது என்று அவனிடம் சொல்லி இருந்தார். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் நாங்கள் இப்போது சொந்த காலில் நிற்போம். இந்த அனாதை ஆசிரமத்தை விட்டு வெளியேறுவோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நேரத்தை இங்கு செலவிட்டாலும் இங்குள்ளவர்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போல இருந்தார்கள். எங்களை விட்டு போக வேண்டாம் என்று அனைவரும் எங்களிடம் கெஞ்சினார்கள். ஆனால் நாங்கள் இங்கு எவ்வளவு காலம்தான் இருக்க முடியும்? நாங்கள் இருவரும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியில் இருந்தோம். எனவே நாங்கள் இருவரும் அவரவர் வேலையில் சேர்ந்து ஒரு வாடகை வீட்டில் குடியேறினோம். நான் அரசு பள்ளியில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அங்கிருந்து எனக்கு கிடைத்த பணத்தில் எனக்கும் என் தம்பிக்கும் வசதியாக வாழ்க்கை ஓடியது. அவனுக்கும் துபாய் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நன்றாக போய் கொண்டிருந்தது. பிறகு ஒரு நாள் எனக்கு நவீனுடன் சந்திப்பு ஏற்பட்டது. நான் வேலை செய்த பள்ளிக்கு அருகில் நடந்து செல்லும் தூரத்தில் ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது. அது ஒரு பெரிய நிறுவனம். அங்குதான் நவீன் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் அந்த கட்டிடம் வழியே தான் பள்ளிக்கு செல்வேன். நான் போவதையும் வருவதையும் நவீன் பல முறை பார்த்திருந்தார். நான் அவர் கண்களுக்குள் சென்று விட்டேன். அன்றிலிருந்து அவர் என்னை விரும்பத் தொடங்கினார். பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் தன் காதலை வெளிப்படுத்தினார். நான் உன்னை என் மனைவியாக ஆக்க விரும்புகிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். இதையெல்லாம் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இவை அனைத்தும் எனக்கு மிகவும் புதியது. நானும் நவீனும் கிட்டத்தட்ட 1 வருடம் உறவில் இருந்தோம். நவீன் என் மீது மிகவும் அன்பாக இருந்தார். நானும் அவர் மீது மிகவும் அன்பு செலுத்த தொடங்கினேன். அவருடைய அன்பு எனக்கு துரோகம் செய்யும் விதத்தில் இல்லை. அவர் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை என் மனைவியாக்குவேன் என்றுதான் சொல்வார். பிறகு நேரம் வந்தது. என் தம்பி, இப்போது நேரம் வந்துவிட்டது, நான் துபாய் செல்கிறேன் என்று சொன்னான். நான் முற்றிலும் தனிமையாக இருக்க போகிறேன். நான் இந்த விஷயத்தை நவீனிடம் சொன்னேன். என் தம்பி செல்வதற்கு முன்பே நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நான் தனித்து விடப்படுவேன். நான் சீக்கிரம் என் அம்மாவை உன் வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் 2 நாட்கள் கடந்து விட்டன. நவீனின் அம்மா வரவில்லை. 3வது நாள் என் தம்பி துபாய்க்கு புறப்பட வேண்டும். என் தம்பியிடம் எனக்கும் நவீனுக்கும் உள்ள உறவை பற்றி எல்லாவற்றையும் சொல்லி இருந்தேன். அவன், அக்கா, நானும் இதைத்தான் விரும்புகிறேன். நவீன் உன்னை விரைவில் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படி இருந்தால் ஒருவேளை நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு துபாய் செல்ல மாட்டேன். என் துபாய் விசா அனுமதி சீட்டை ரத்து செய்து விடுவேன் என்று சொன்னான். ஆனால் நான் அப்படி விரும்பவில்லை. என் தம்பி அங்கிருந்து நிறைய பணம் சம்பாதித்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். இங்கு வந்த பிறகு அவன் வாழ்க்கை சீராக வேண்டும். அவனுக்கு இந்த வேலை கிடைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. என் காரணமாக இது எதுவும் கையை விட்டு போய்விடக் கூடாது என்று நான் விரும்பினேன். நவீன் என்னிடம் தன் அம்மா இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்று சொன்னார். இப்போது என்ன செய்வது என்று நான் யோசனையில் மூழ்கினேன். ஆனால் அவர் எனக்கு ஆறுதல் அளித்து, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை என் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று சொன்னார். நவீன் என்னை நீதிமன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தில் அவரது 2 நண்பர்களும் என் ஒரு தம்பியும் மட்டுமே கலந்து கொண்டனர். அவரது தாய் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் என்னை தன் வீட்டிற்கு மருமகளாக ஏற்க விரும்பவில்லை. காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. என் தம்பி துபாய்க்கு செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் எனக்கும் நவீனுக்கும் திருமணம் நடந்தது. என் தம்பி நிம்மதியுடன் இப்போது துபாய் சென்றான். நான் என் தம்பியை கட்டிப்பிடித்து மிகவும் அழுதேன். ஏனென்றால் இப்போது அவன் பல வருடங்களுக்கு பிறகுதான் திரும்பி வரப்போகிறான். என் தம்பி துபாய்க்கு புறப்பட்டு சென்றான். நான் நவீனுடன் அவர்கள் வீட்டிற்கு வந்தேன்.
நவீனின் வீட்டிற்கு சென்ற பிறகு அவருடைய தாயின் கோபத்தை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் நினைத்தபடியே நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் நவீனின் அம்மா மிகவும் கோபமாக இருந்தார். ஆனால் பிறகு நவீன் எப்படியோ அவருக்கு புரிய வைத்தார். ஒருவேளை தன் ஒரே மகனின் மகிழ்ச்சிக்காக அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் எங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, இனி அவர் விரும்பினாலும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் நம்பினார். பிறகு வாழ்க்கை அதன் போக்கில் செல்ல ஆரம்பித்தது. நவீனுடன் என் வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சிகளும் இருந்தன. கடவுள் சீக்கிரமே நான் தாயாக போகிறேன் என்ற செய்தியையும் கொடுத்தார். ஆனால் என் மாமியாரின் நடத்தை ஒருபோதும் என்னிடம் சரியாக இருக்கவில்லை. அவர் எப்போதும் நவீனிடம் என்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் என்னை பற்றி ஏதாவது ஒரு புகாரை சொல்வார். அவர் எப்போதும் நான் ஒருபோதும் உன்னை என் மருமகளாக ஏற்க மாட்டேன் என்று சொல்வார். என் மகனின் மகிழ்ச்சிக்காக, அவன் முன் நல்லவளாக தெரிவதற்காக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு என் மகனுக்காக உன்னை போன்ற அனாதை பயனற்ற பெண் தேவையில்லை. நான் என் மகனுக்காக வரதட்சணையில் நிறைய பணம் கொண்டு வரும் ஒரு பணக்கார வீட்டு இளவரசியை கொண்டு வர விரும்பினேன். நீயோ வெறும் கையுடன் என் மகனின் மேல் சவாரி செய்து விட்டாய். அடடா, என் மகனை இவ்வளவு காலம் படிக்க வைத்தது எதற்காக? அவன் உன்னை போன்ற அனாதை மற்றும் பயனற்ற பெண்ணை வீட்டிற்குள் அழைத்து வருவதை பார்ப்பதற்காகவா? உனக்கு அழகும் இல்லை, அறிவும் இல்லை, எந்த வகையிலும் நீ நல்லவள் இல்லை. நான் என் மாமியாரின் பேச்சுக்களை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறிது காலத்திற்கு பிறகு கடவுள் எனக்கு ஒரு மகளை கொடுத்தார். என் மகளுக்கு ரின்சி என்று பெயரிட்டேன். ரின்சி எனக்கும் என் கணவருக்கும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகிவிட்டால். நாங்கள் இருவரும் எங்கள் மகளை மிகவும் நேசித்தோம். என் மாமியார் கூட தன் பேத்தியை நேசித்தார். ஏனென்றால் அவள் மிகவும் அன்பாக இருந்தாள். ஆனால் இதுவரை என் மாமியாரின் மனதில் என் மீது எந்த விதமான கருணையும் வரவில்லை. என் மாமியார் அடிக்கடி தன் தோழிகளுடன் உட்கார்ந்து என்னை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பார். அவர் ஒவ்வொரு முறையும் நான் இவளை என் மகனின் வாழ்க்கையிலிருந்து விரைவில் அகற்றி விடுவேன், இவளை இனிமேலும் என் வீட்டில் சகித்துக் கொள்ள மாட்டேன், போதும், அது போதும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். என் மாமியாருக்கு அவர்களின் மருமகள் வெறும் கையுடன் வீட்டிற்குள் நுழைந்து அவர்களின் அழகான மற்றும் படித்த மகனின் வாழ்க்கையில் சேர்ந்து விட்டது என்ற விஷயம் மிகவும் தொந்தரவு அளித்தது. அவர்களின் தோழிகள் அனைவரின் மருமகள்களும் நிறைய வரதட்சணையை கொண்டு வந்திருந்தனர். அவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகு தங்கள் மாமியார் வீட்டின் சூழ்நிலையையும் மாற்றி அமைத்திருந்தனர். ஆனால் நான் வெறும் கையுடன் வந்தேன். இருந்தாலும் நான் இந்த வீட்டின் வேலைக்காரி என்று அழைக்கப்பட்டேன். என் மாமியார் ஒருபோதும் மருமகள் போல் எனக்கு அன்பு காட்டியதில்லை. நான் என் மாமியார் மற்றும் என் கணவரின் அனைத்து வேலைகளையும் நேரத்திற்கு முன்பே செய்து விடுவேன். நான் எல்லா வகையிலும் அவர்களுக்கு சேவை செய்ய அவர்களின் மனதை கவர முயற்சித்தேன். ஆனால் நான் வெற்றி பெறவில்லை. எனக்கு திருமணமாகி நீண்ட காலம் ஆகிவிட்டது. என் மாமியார் தினமும் என்னை பற்றி சிறிய விஷயங்களுக்காக கத்துவதும், குத்தி காட்டி குறை பேசுவதும், என் கணவரிடம் பொய்யான விஷயங்களை சொல்வதும் வாடிக்கையாக இருந்தது. நவீன் அடிக்கடி தன் தாயிடம், அம்மா, நான் சோர்வாக அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வருகிறேன், தயவு செய்து இதையெல்லாம் என்னிடம் சொல்லாதீர்கள், இது நீங்கள் இருவரும் மாமியார் மருமகள் பிரச்சனை என்று சொல்வார். சில சமயங்களில் அவர் எரிச்சல் அடைந்து கோபத்தில் என்னை கடுமையாக கண்டித்து, நீ என் தாயின் மனதை வெல்வாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ அவர்களை மேலும் கோபப்படுத்தி விட்டாய். நீ தினமும் ஏதாவது ஒரு வேலையை கெடுத்து விடுகிறாய். அதனால்தான் அவர்கள் இரவு என்னிடம் உன்னை பற்றி புகார் கூறுகிறார்கள். அவர்கள் வாயில் இருந்து உன்னை பற்றி புகார்களை கேட்டு கேட்டு நான் சலிப்படைந்து விட்டேன் என்று சொன்னார். நான் அழுது கொண்டே, நவீன், நான் உங்கள் தாய்க்கு எல்லா வகையிலும் சேவை செய்ய முயற்சிக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை மருமகளாக ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னேன். ஆனால் நவீனிடம் சொல்வதாலும் எந்த பலனும் இருக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு அன்பால் மட்டுமே ஒரு குடும்பம் இயங்காது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு குடும்பத்தை நடத்த ஒரு பெண் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. என் மகள் ரின்சி என் உயிர். நான் அவளை எல்லா விதத்திலும் கவனித்து வந்தேன். கடைசியில் அவள் என் இதயத்தின் ஒரு துண்டு. அவளுக்கு இப்போது 4 வயதாகிவிட்டது. நாங்கள் அவளை பள்ளியில் சேர்த்தோம். ஒரு நாள் என் மாமியாரின் உறவினர் ஒருவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் தன் மகனின் திருமண அழைப்புதலை கொடுக்க வந்திருந்தார். அவர் என்னை பார்த்ததும், அடடா சரளா, இதுவா உன் மகன் தேர்ந்தெடுத்தது? இவளுக்கு ஆடை அணிய கூட தெரியவில்லையே. பார், இவள் உன் மருமகள் போல் இல்லாமல் வீட்டின் வேலைக்காரியை போல் இருக்கிறாள். நவீன் தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டார் என்று கேள்விப்பட்டோம். உன் மகன் ஒரு பணக்கார பெண்ணை மணந்திருப்பான் என்று நினைத்தோம். ஆனால் இவளை பார்த்தால் உன் மருமகள் போலவே தெரியவில்லையே. நீங்களும் மிகவும் ஆடம்பரமாக பேசினீர்கள்.
என் மகனுக்கு உயர்ந்த குடும்பத்தில் திருமணம் செய்வேன் என்று சொன்னீர்கள். இப்போது என்ன நடந்தது என்று கேட்டு அவர் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். பிறகு அவர் குத்தி காட்டி குறை பேசும் பாணியில், என் வருங்கால மருமகள் மிகவும் படித்தவள், டாக்டர், 2 கைகளாலும் பணம் சம்பாதிக்கிறாள். அவள் வீட்டிலிருந்து வரதட்சணையாக மிகவும் விலை உயர்ந்த மாடல் கார் கூட வருகிறது என்று சொன்னார். அவர் தன் வருங்கால மருமகளை விட திருமணத்தில் கிடைக்கவிருக்கும் வரதட்சணையை பற்றி மீண்டும் மீண்டும் பாராட்டி கொண்டிருந்தார். இதை கேட்ட என் மாமியாரின் மனநிலை கெட்டு போனது. அன்றிலிருந்து என் மாமியார் எப்படியாவது என்னை தன் வீட்டில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று தன் மனதில் முடிவு செய்து விட்டார். ஒரு நாள் நான் என் மாமியார் யாரிடமோ தொலைபேசியில் பேசுவதை பார்த்தேன். அவர், ஐஸ்வர்யா, நான் நாளை உங்கள் அலுவலகத்திற்கு வருகிறேன், நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் இவ்வளவுதான் கேட்க முடிந்தது. என் மாமியார் என்ன வகையான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரிந்தவரை அவரது தோழிகள் அல்லது உறவினர்களில் யாருடைய பெயரும் ஐஸ்வர்யா என்று இல்லை. தற்போது நான் இந்த விஷயத்தை என் மனதில் இருந்து நீக்கிவிட்டேன். அந்த நாட்களில் என் கணவருக்கும் என் மாமியாருக்கும் இடையே ஏதோ ஒரு வகையான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். என் கணவர் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் என் மாமியார் அவரை தனது அறைக்கு அழைத்து செல்வார். அந்த தாய் மகன் இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் என் மகளுக்கு கூட அவர்களின் அறைக்குள் செல்ல அனுமதி இல்லை. என் கணவர் இப்போது என்னிடம் விலகி விலகி இருக்க தொடங்கிவிட்டார் என்பதை நான் கவனித்தேன். நவீனின் இத்தகைய நடத்தை என் மனதை புண்படுத்தியது. ஆனால் நான் அவர் அலுவலக வேலையால் மிகவும் சோர்வடைந்து விடுகிறார், அதனால் என்னுடன் நேரம் செலவிட முடியவில்லை என்று நினைத்து கொண்டேன். திருமணமான 2 ஆண்டுகள் வரை நவீனின் நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் பிறகு மெல்ல மெல்ல அவரது தாயின் விஷம் அவருடைய காதுகளில் இறங்க தொடங்கியது. மகள் கிடைத்த பிறகு நான் என் மகளை வளர்ப்பதில் பிஸியாகிவிட்டேன். பெரும்பாலான வீட்டு வேலைகளிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். திருமணத்திற்கு பிறகு நான் ஒருபோதும் என்னை கவனிக்கவில்லை. மற்ற பெண்களை போல் திருமண வாழ்க்கையை நான் வாழவில்லை. நான் எல்லா வகையிலும் என் மாமியார் மற்றும் என் கணவரின் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்பினேன். ஆனால் என் மாமியாரின் மனதில் எனக்காக என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையில் 6 மாதங்களுக்கு முன்பு என் கணவருக்கு வேறொரு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் வேலை செய்த இடத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் நிறுவனத்தில் இருந்து நீக்கப்பட்டு விட்டார். அதன் பிறகுதான் அவர் வேறு நிறுவனத்தில் வேலை செய்ய தொடங்கினார். அங்குள்ள பாஸ் ஒரு இளம் பெண். நேரம் செல்ல செல்ல அவள் வேலையிலும் மட்டுமல்ல, நவீன் மீதும் ஈர்க்கப்பட்டாள். நவீன் மீது அவளுக்கு காதல் வந்தது. அவள் என் கணவரை தன் நண்பராக ஆக்கி கொண்டாள். நவீன் அவளை விரும்பவில்லை என்றாலும் அவள் பல முறை நவீனிடம் தன் காதலை முன்மொழிந்தாள். அவள் அவரை விரும்புவதாகவும் அவரது நல்ல குணங்களும் அழகும் தனக்கு பிடித்துள்ளதாகவும் அவரிடம் சொன்னாள். என் கணவர் அவரிடம், நான் ஏற்கனவே திருமணமானவன், ஒரு மகளுக்கு தந்தை என்று தெளிவாக கூறிவிட்டார். அவள் எல்லா வழிகளிலும் நவீனுக்கு ஆசை வார்த்தைகள் காட்ட முயற்சி செய்தாள். ஆனால் நவீன் இந்த விஷயத்தில் மிகவும் நல்லவராக இருந்தார். அந்த பெண்ணின் கவர்ச்சிக்கு அவர் மயங்கவில்லை. அந்த பெண்ணின் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட போது அவள் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தாள். அவள் என் மாமியாரை தூண்டத் தொடங்கினாள். அவள் என் மாமியாரை தன் அலுவலகத்திற்கு வரவழைத்து தன் மற்றும் நவீனின் உறவை பற்றி பேசினாள். என் மாமியார் ஏற்கனவே தன் மகனுக்கு மனைவி மிகவும் பணக்காரராகவும் நிறைய வரதட்சணையை கொண்டு வருபவராகவும் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பிக் கொண்டிருந்தார். இந்த முறை என் மாமியாரின் ஆசை நிறைவேறப் போகிறது. முதலில் ஐஸ்வர்யா என் மாமியாரிடம் பல முறை தொலைபேசியில் பேசினாள். அவள் அவரை ஈர்க்க விரும்பினாள். ஆனால் என் மாமியார் அவளுடன் ஒரு முறை பேசியதிலேயே அவளால் ஈர்க்கப்பட்டு விட்டார். அதனால்தான் அவர் இப்போதெல்லாம் வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கினார். என் மீது அதிக கோபப்படாமல், நீ இன்னும் சில நாட்களுக்கு தான் எங்கே இருப்பாய் என்று பேச்சோடு பேச்சாக சொல்வார். நான் அவரது இந்த பேச்சின் அர்த்தத்தை ஒருபோதும் புரிந்து கொண்டதில்லை. ஏனென்றால் அவர் அடிக்கடி என்னை குத்தி காட்டி குறை கூறுவது வழக்கம். ஒருவேளை இதுவும் அவரது குத்தி காட்டும் பேச்சாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இது ஒரு சதி திட்டம் என்பது எனக்கு தெரியாது. அது என் முழு வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது. என் மாமியார் இப்போது அடிக்கடி தன் மகனை என்னை விட்டுவிட்டு ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் நவீன் அவரிடம் நேரடியாக மறுத்து, அம்மா, நான் அவளை விட்டு விலக முடியாது.
அவள் என் காதல் மட்டுமல்ல, என் மகளின் தாய் கூட. நான் என் மகளை மிகவும் நேசிக்கிறேன். நான் அவளின் குழந்தை பருவத்தை அழிக்க விரும்பவில்லை என்று சொன்னார். என் மாமியார், மகனே, நீ இப்படி மற்றவர்களிடம் எவ்வளவு காலம் வேலை செய்வாய்? நான் உனக்கு எவ்வளவு பணம் செலவழித்து படிக்க வைத்தேன். உன் திருமணம் உயர்குலத்தில் இருக்கும் பணக்கார மருமகள்களையே வீட்டிற்கு அழைத்து வருவேன் என்று நினைத்தேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. இப்போது ஐஸ்வர்யா இவ்வளவு பெரிய கம்பெனியின் முதலாளியாக இருந்தும் உனக்கு தன் காதலை முன்மொழியும் போது நீ ஏன் மறுக்கிறாய் என்று கேட்டார். அவள் நம் முழு வாழ்க்கையையும் மாற்றி அமைப்பாள் என்று சொல்கிறாள். நாம் இந்த குட்டி வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு பெரிய பங்களாவுக்கு போவோம். நீ அவளை திருமணம் செய்து கொண்டால் நீ வேலை செய்ய வேண்டியதில்லை. மாறாக நீ அவளுடைய சொத்துக்கள் அனைத்திற்கும் உரிமையாளராகி விடுவாய் என்று சொல்கிறாள். மகனே, அவளுக்கு பின்னால் யாரும் இல்லை. நாம் அந்த பெண்ணின் செல்வத்தை அனுபவிக்க முடியும். கடவுள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை அளித்துள்ளார். நான் சொல்கிறேன், இதை தவற விடாதே. இந்த சேற்று கட்டியை வீட்டிலிருந்து வெளியே தூக்கி எறிந்து விடு. அந்த தங்க முட்டையிடும் கோழியை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். நவீனுக்கு தன் தாயின் இந்த பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர் தன் தாயிடம் இந்த காரணத்திற்காக கோபப்பட்டார். அம்மா, நான் அப்படி செய்ய முடியாது. நான் ரிதிமாவை விரும்பி திருமணம் செய்து கொண்டேன். அவளுக்கு இந்த உலகில் யாரும் இல்லை. நான் அவளை இப்படி தனியாக விட முடியாது என்று சொன்னார். என் மாமியாரின் எந்த ஒரு வழியும் இப்போது பலனளிக்கவில்லை. அதனால் அவர் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தார். நான் என் கணவரின் மனதில் இருந்து நீங்கவும் வீட்டில் இருந்து எளிதாக வெளியேறவும் அவர் என் மீது திருட்டு குற்றச்சாட்டு சுமத்தினார். நான் அவருடைய தங்க ஆரத்தை திருடிவிட்டேன் என்று சொன்னார். ஒரு நாள் காலையில் அவர் வீட்டில் சத்தம் போட ஆரம்பித்தார். நவீன், மகனே, என் தங்க ஆரத்தை காணவில்லை. எங்கு போயிற்று என்று தெரியவில்லை. திருடு போய்விட்டதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. என் கணவர், அம்மா, வீட்டில் யார் திருடுவார்கள்? பாருங்கள், எங்காவது இருக்கும் என்று சொன்னார். என் மாமியார், இல்லை மகனே, உன்னுடைய மனைவியின் கண் என் தங்க ஆரத்தின் மீதுதான் இருந்தது என்று நான் ரொம்ப காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இவள் தான் என் ஆரத்தை திருடிவிட்டாள் என்று எனக்கு தோன்றுகிறது. என் வீட்டிலிருந்து ஒருபோதும் எந்த பொருளும் திருடு போனதில்லை. ஆனால் இந்த 6 வருடங்களில் என் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய திருடு போயிருக்கின்றன. மகனே, நான் ஒருபோதும் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இன்று அந்த ஆரத்திற்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த தங்க ஆரத்தை உன் பரலோகத்தில் இருக்கும் அப்பா எனக்கு பரிசளித்தார். அது அவரது கடைசி நினைவு சின்னம். அதற்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் இவளை சோதனை செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இவள் மீதுதான் எனக்கு சந்தேகம் என்று சொன்னார். என் மாமியாரின் பேச்சை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அத்தை, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்கள் ஆரத்தை எடுக்கவில்லை. உங்களுக்கு ஏதாவது தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எங்காவது வைத்து மறந்து போயிருக்கலாம் என்று சொன்னேன். என் மாமியார் தன் மகனை பார்த்து, மகனே, நீ எப்போதும் தன் தாயையே தவறாக புரிந்து கொள்கிறாய். நான் அந்த ஆரத்தை என் அறையில் வைத்து மறந்து போயிருந்தால் நீ என் அறையை தேடிப்பார். ஆரம் என் அறையில் இல்லை என்றால் உன் மனைவியை தேட வேண்டியிருக்கும். நவீன் இதற்கு சம்மதித்து தன் தாயின் அறையை தேட சென்றார். அதே சமயம் நான் ஒரு பக்கம் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் திருடவில்லை, நான் எதுவும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். கடவுள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஏதோ தவறு நடந்தால் என்ன ஆகும் என்ற பயமும் என் மனதில் இருந்தது. என் மாமியாரின் முழு அறையும் தேடப்பட்டது. ஆனால் அவர்களின் தங்க ஆரம் எங்கும் இல்லை. அதன் பிறகு என்னுடைய அலமாரியின் முறை வந்தது. என் கணவரும் என் மாமியாரும் என் அலமாரியை திறந்து பார்த்தபோது நான் வைத்திருந்த 5 புடவைகளை விலக்கிய பிறகு அந்த ஆரம் தரையில் விழுந்தது. இதை பார்த்தவுடன் எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த ஆரம் என் அலமாரியில் என்ன செய்கிறது? நான் எதற்கு பயந்தேனோ அதுவே நடந்தது. நான் எவ்வளவு அழுது கெஞ்சி கேட்டாலும் என் பேச்சை யாரும் நம்பவில்லை. மாறாக நவீன் என் முகத்தில் ஒரு அறை விட்டார். அவர், உன்னிடமிருந்து நான் இப்படி எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார். என் மாமியார், மகனே, இவள் ஒரு நாள் தன் தம்பியிடம் தொலைபேசியில் பேசுவதை கேட்டேன். இவள் தம்பிக்கு துபாயில் வேலை சரியாக போகவில்லையாம். அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்போது நான் பணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று இவள் சொன்னாள். இதன் அர்த்தம் என்னவென்றால் இவள் என் ஆரத்தை திருடி அதை விற்று தன் தம்பிக்கு பணம் அனுப்ப விரும்பினாள். பார், இன்று இவளின் திருட்டு அம்பலமாகிவிட்டது. உன் மனைவி ஒரு திருடி. இந்த பெண் சரியில்லை என்று நான் உன்னிடம் முன்பே சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. இன்று பார், இவள் எப்படி நம் வீட்டிலேயே நம் முதுகுக்கு பின்னால் குத்தி இருக்கிறாள் என்று சொன்னார். நான் மிகவும் அழுதேன். என் கணவர், ரிதிமா, நான் உன்னை மிகவும் நம்பினேன். ஆனால் இன்று நீ என் நம்பிக்கைகள் அனைத்தையும் உடைத்து விட்டாய் என்று சொன்னார். என் மாமியார் தன் மகனுக்கு சத்தியம் கொடுத்து இனி இந்த பெண் இந்த வீட்டில் இருக்க மாட்டாள் என்று சொன்னார்.
அதன் பிறகு நான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். நான் அழுது புலம்பிக் கொண்டே ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தேன். ஆனால் ஆசிரமம் இப்போது மிகவும் மாறிவிட்டது. நீண்ட காலம் கடந்து விட்டது. நான் உள்ளே வந்தபோது அங்கு இருந்த இயக்குனர் என்னை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்டார். அவர் மிகவும் வயதானவராகி இருந்தார். அவர் நான் அழுது கொண்டிருக்கும் நிலையை பார்த்து அதற்கு காரணம் கேட்டார். நான் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னேன். அவர் எனக்கு ஆறுதல் அளித்து, இந்த ஆசிரமம் எப்போதும் உன்னுடையது, இப்போதும் உன்னுடையதுதான், நீ இங்கே இருக்கலாம் என்று சொன்னார். நான் எந்த உலகத்தில் இருந்து வெளியே சென்றேனோ அதே உலகத்திற்கு திரும்பி வந்தேன். எனக்கு என் கணவரை பற்றியோ அல்லது என் வீட்டை விட்டு வந்த துக்கத்தை பற்றியோ பெரிய கவலை இல்லை. நான் அதிகமாக துக்கம் அடைந்தது விட்டு வந்த என் மகளை பற்றி தான். கடைசியாக என்னை பார்க்க கூட அவளை அனுமதிக்கவில்லை. நான் ஆசிரமத்தில் இருந்தபோது 2 நாட்களே ஆகியிருந்தது. அப்போது விவாகரத்து ஆவணங்கள் என் மாமியார் மூலமாக ஆசிரமத்துக்கு வந்தன. அவர் என் மகன் உன்னை விட்டு பிரிய விரும்புகிறான் என்று சொன்னார். ஆனால் நான் அவர் முன் உடைந்து அழுது, இப்படி செய்யாதீர்கள் என்று அவரிடம் கெஞ்சினேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. ரின்சி எங்களுடனேயே இருப்பாள் என்று கூட அவர் சொன்னார். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, என் மகள் மட்டுமே வேண்டும். அவர்கள் எனக்கு என் மகளை தரவில்லை. எனவே அனாதை ஆசிரமத்தின் இயக்குனர் எனக்கு உதவினார். எனக்கு என் மகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என் மாமனார் வீட்டாருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்தார். ஆனால் என் கணவர் நகரின் மிகப்பெரிய பணக்கார வழக்கறிஞரை நியமித்தார். அவர் நீதிமன்றத்தில் என் மீது இழிவான குற்றச்சாட்டுகளை கூறினார். நான் கெட்டவள் என்று நிரூபிக்கப்பட்டேன். என் மகளின் காப்பீடு என் கணவருக்கு கிடைத்தது. எனக்கும் என் கணவருக்கும் விவாகரத்து ஆனது. இதெல்லாம் என் மாமியாரின் செயல். அவள் தலையில் ஐஸ்வர்யாவின் கை இருந்தது. ஐஸ்வர்யா என் மாமியாருக்கு பண ஆசை காட்டி நான் என் கணவரின் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் என்றும் ஐஸ்வர்யா நவீனின் வாழ்க்கையில் நுழைய வேண்டும் என்றும் விரும்பினாள். அவர்கள் என் கணவரின் வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியேற்றுவதில் வெற்றி பெற்றார்கள். எனக்கு என் மகளின் காப்பீடு கிடைக்கவில்லை. ஆனால் 1 மாதத்திற்கு ஒரு முறை 1 மணி நேரம் என் மகளை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது. 1 மாதம் ஆன பிறகு நான் என் மகளை சந்திக்க என் மாமியார் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் என் மாமியார், ரின்சி உன்னை சந்திக்க விரும்பவில்லை, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி கதவை மூடிவிட்டார். இந்த வீட்டிற்கு இனி கடைசியாக கூட வராதே என்று சொன்னார். பிறகு அடுத்த மாதம் நான் மீண்டும் சென்றேன். ஒருவேளை இப்போது எனக்கு என் மகள் கிடைப்பாள் என்று நம்பினேன். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் என் மாமியார் வீட்டில் பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பது தெரிய வந்தது. சுற்றி உள்ளவர்கள் என் கணவர் தன் அலுவலகத்தின் முதலாளியான ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய பங்களாவுக்கு மாறிவிட்டனர் என்று சொன்னார்கள். என் மாமியார் விரும்பியது போல் இது சாத்தியமானது. நான் அன்று மிகவும் மோசமாக அழுதேன். என் மகளுக்காக மிகவும் துடித்தேன். இப்போது என் மகளை நான் எப்படி சந்திப்பேன் என்று யோசித்தேன். அப்போதுதான் நான் என் மகளின் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவள் நிச்சயமாக பள்ளிக்கு செல்வாள். நான் அவளை சந்திக்க பள்ளிக்கு சென்றபோது விடுமுறை நேரத்தில் என் மகள் பள்ளியிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்த உடனேயே அவள் என்னை கட்டி பிடித்து, அம்மா, நீ எங்கே போய்விட்டாய்? நான் உன்னை மிகவும் தேடினேன். நீ இப்போதே என்னுடன் வீட்டிற்கு வா. தெரியுமா, நாங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு சென்று விட்டோம். அங்கு அனைவரும் இருக்கிறார்கள். ஆனால் நீ இல்லை. நீ என்னுடன் வா, நான் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னாள். நான் அவளை கட்டிப்பிடித்து நிறைய அன்பு செலுத்தி, அம்மா, உன்னுடன் இருக்க முடியாது, ஆனால் உன்னை சந்திக்க இங்கே வந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னேன். அவள் அழுது கொண்டே, இல்லை அம்மா, நான் உன்னுடன் தான் இருக்க வேண்டும். தெரியுமா, அப்பா ஒரு புதிய அம்மாவை அழைத்து வந்துள்ளார். அந்த பெண் கொஞ்சமும் நல்லவள் இல்லை. அவள் என்னை தொந்தரவு செய்கிறாள், என்னை கண்டிக்கிறாள், உன்னை போல் அன்பு காட்டுவதில்லை. ஆனால் அவளை அப்பாவிற்கு மிகவும் பிடிக்கும். அவள் பாட்டியிடமும் எப்போதும் கோபப்பட்டு கொண்டே இருப்பாள். அவள் மிகவும் மோசமானவள். நான் உன்னை தேடினேன். அப்பா நீ எங்களை விட்டு என்றென்றும் சென்று விட்டதாக சொல்கிறார். நீ ஏன் என்னை பார்க்க வரவில்லை? இத்தனை நாட்களுக்கு பிறகு ஏன் வந்தாய் என்று கேட்டாள். என் மகளின் கண்களிலும் வார்த்தைகளிலும் நிறைய கேள்விகள் இருந்தன. ஆனால் நான் அவளுக்கு என்ன பதில் சொல்வேன்? தொடர்ந்து அவள், இல்லை அம்மா, அந்த அம்மா மிகவும் மோசமானவள். அவள் என்னை அடிக்கிறாள். இதை பார் என்று தன் தலையில் இருக்கும் ஒரு சிறிய நீல காயத்தை காட்டினாள். அது அவள் கூந்தலுக்குள் மறைந்திருந்தது. இதை பார்த்தவுடன் என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என் மகளிடம் ஏதோ சொல்வதற்குள் ஒரு பெரிய காரில் இருந்து ஓட்டுநர் ஒருவர் வந்தார். அவர், இந்த பெண்ணே, இங்கிருந்து செல். சின்ன அம்மாவிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ யார் என்று கேட்டார். நான், நீ யார்? இவள் என் மகள் என்று சொன்னேன்.
நான் என் மகளை என் கைகளில் இறுக்கிக் கொண்டேன். ஆனால் அவர் என் மகளை என்னிடமிருந்து விலக்கி அவளது கையை பிடித்து, ஓ நீதானா அவள், உன்னை ரின்சி அம்மாவிலிருந்து விலக்கி வைக்க சொல்லி முதலாளி சொல்லியுள்ளார் என்று சொன்னார். நான் கத்திக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் பலவந்தமாக என் மகளை காரில் ஏற்றி சென்று விட்டார். என் மகள் ஏக்கத்துடன் என்னை தூரம் போகும் வரை பார்த்து கொண்டே இருந்தாள். என் இதயம் உடைந்தது. பள்ளியிலிருந்து வெளியே வந்து நான் சாலையில் நடந்து கொண்டிருந்தேன் என்பதை விட உரசி கொண்டு போய் கொண்டிருந்தேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் என் ஆன்மா என் மகளிடமே தங்கிவிட்டது. என் கண்களுக்கு முன்னால் என் மகளின் அழும் முகம் மட்டுமே வந்தது. நான் நடந்து கொண்டே எப்போது சாலையின் நடுவில் வந்து விட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. எதிரே வந்த ஒரு லாரியின் சத்தம் காதை பிளப்பதாக இருந்தது. பிறகு என் கண்களுக்கு முன்னால் திடீரென்று இருள் சூழ்ந்தது. என் சுவாசம் கிட்டத்தட்ட நின்று விட்டது. கூட்டத்தில் இருந்த யாரோ என்னை பார்த்து ஆம்புலன்ஸை அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். என் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. விபத்து காரணமாக என் முகத்தில் மோசமான காயங்கள் ஏற்பட்டிருந்தன. எனக்கு உணர்வு வந்தபோது என்னால் பேசக்கூட முடியவில்லை. ஆனால் என் கண்களுக்கு முன்னால் ஆசிரமத்தின் இயக்குனரான ஆர்த்தி மேடமும் என் தம்பியும் நின்றிருந்தனர். என் தம்பியை பார்த்து நான் உடைந்து அழுதேன். எனக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. என் நிலையை பார்த்து அவன் மிகவும் பரிதாபப்பட்டான். உண்மையில் அவன் நேற்றுதான் துபாயிலிருந்து திரும்பி வந்திருந்தான். என் விபத்து பற்றி அவனுக்கு தெரிந்தவுடன் அவன் உடனே மருத்துவமனைக்கு விரைந்து வந்தான். விபத்துக்கு பிறகு என் முகத்தில் மிகவும் ஆழமான காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் என் முகம் பெருமளவு சேதமடைந்திருந்தது. என் தம்பி, இனிமேல் நீ தனியாக இல்லை. அந்த மனிதன் உன்னை விட்டு பிரிந்தாலும் நீ அவன் பக்கம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் அவனுக்கும் அவன் குடும்பத்தினருக்கும் எதிராக போலீசில் புகார் கொடுப்பேன் என்று சொன்னான். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். நான் என் தம்பியிடம், நீ எதுவும் செய்ய முடியாது, அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், அவர்கள் என் மகளை கூட தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். என் தம்பி துபாயில் வேலை செய்து விட்டு வந்தான். ஆனால் அவனால் அவர்களை எதிர்த்து போராட முடியாது. என் கணவர் இப்போது ஐஸ்வர்யாவை திருமணம் செய்த பிறகு மிகவும் பணக்காரர் ஆகிவிட்டார். அவர் என் தம்பிக்கும் தீங்கு விளைவிக்கலாம். அதனால் நான் என் தம்பியிடம் அமைதியாக இருக்க சொன்னேன். ஆனால் நான் இனி அமைதியாக இருக்கப் போவதில்லை. என் மகள் என்னிடம் சொன்னதெல்லாம் என் உள்ளே செத்து போன ரிதிமாவை உயிர்ப்பித்தது. இப்போது நான் என் தம்பியுடன் வசித்து வந்தேன். ஆனால் நான் எப்படியாவது என் மகளை சந்திப்பேன் என்று முடிவு செய்திருந்தேன். அவர்கள் என்னை ரிதிமாவாக என்னை மகளை சந்திக்க விடமாட்டார்கள் என்றால் நான் என் அடையாளத்தை மாற்றிக்கொள்வேன். எப்படியும் என் முகம் மிகவும் மோசமாகிவிட்டது. அதனால் யாரும் என்னை எளிதில் அடையாளம் காண முடியாது. இப்போது என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என் மகளிடம் திரும்பி செல்வது மட்டும்தான். என் தம்பி எனக்கு தைரியம் கொடுத்தான். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒரு தாய் ஒருபோதும் தன் குழந்தையை விட்டு விலகி இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும். எனவே உனக்கு எது சிறந்தது என்று தோன்றுகிறதோ அதை செய் என்று சொன்னான். விபத்துக்கு பிறகு நான் மிகவும் பலவீனமாகிவிட்டேன். இளைத்தும் கூட போயிருந்தேன். நான் என் தோற்றத்தை மாற்றிக்கொண்டேன். ஒரு பழைய காட்டன் சேலையை அணிந்து என் முகத்தில் ஒரு நீண்ட முக்காடு போட்டுக் கொண்டேன். என் முகத்தை மறைத்து கொண்டேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். என் தம்பியின் நண்பர்கள் உதவியுடன் ஐஸ்வர்யாவின் பங்களாவின் முகவரியை நான் கண்டுபிடித்தேன். அங்குதான் என் மாமியாரும் என் கணவரும் வசித்து வந்தனர். நான் அந்த வாசலுக்கு சென்றபோது என் உடல் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் காவலாளியிடம், நான் ஐஸ்வர்யா மேடத்தை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு வேலைக்காரி தேவை என்று சொன்னார்கள் அல்லவா, நான் அவள்தான் என்று சொன்னேன். காவலாளி என்னை முழுமையாக பார்த்துவிட்டு, சரி, நான் இப்போது மேடமிடம் அனுமதி கேட்டு வருகிறேன் என்று சொன்னார். அவர் உள்ளே சென்று சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து என்னை உள்ளே வர சொன்னார். நான் உள்ளே நுழைந்த போது ஐஸ்வர்யாவை நான் சந்திக்கவில்லை. ஆனால் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி என்னுடன் பேசிய பிறகு என்னை வேலைக்கு எடுத்துக்கொண்டார். அந்த பங்களாவில் இருந்த ஒரு பழைய வேலைக்காரி வேலையை விட்டு சென்று விட்டாள் என்று என் தம்பி கண்டுபிடித்திருந்தான். அவளுக்கு பதிலாக ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டது. அதனால் நான் இந்த வாய்ப்பை ஆயுதமாக பயன்படுத்தி இந்த நபர்களை சென்றடைந்தேன். அடுத்த நாள் நான் வேலைக்கு வந்தபோது நவீன் எதிரே நிற்பதை பார்த்தேன். சூட் அணிந்திருந்தார். முகத்தில் அகங்காரமும் கண்களில் கர்வமும் இருந்தது. அவருக்கு அருகில் ஐஸ்வர்யாவும் இருந்தார். அவர் என்னை விட வயதில் மிகவும் பெரியவராக இருந்தார். பார்ப்பதற்கு ஒரு மாடல் போல தெரிந்தார். இவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் என் சுவாசம் வேகமானது. ஐஸ்வர்யா, ஓ நீதானா அந்த புதிய வேலைக்காரி? ஆம்,
புஷ்பா உன்னை பற்றி சொன்னாள். எல்லா வேலைகளையும் சரியாக செய் என்று சொன்னார். நான் என் உள்ளே இருந்த எல்லா தைரியத்தையும் திரட்டி, சரி மேடம், நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வேன், உங்களுக்கு ஒருபோதும் புகார் செய்ய வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். என் முகத்தை இதுவரை யாரும் பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் முக்காடு போட்டிருந்தேன். யாராவது முக்காட்டிற்கு காரணம் கேட்டால், நான் கிராமத்தில் இருந்து வந்தேன், மிகவும் பண்பானவள், நாங்கள் கிராம பெண்கள் அயலாருக்கு எங்கள் முகத்தை காட்டுவதில்லை என்று சொல்வேன். இந்த வீட்டிற்கு வந்தவுடன் என் கண்கள் அங்கும் இங்கும் அலைந்தன. அது என் மகளை தேடிக் கொண்டிருந்தது. அவள் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி வந்தபோது திடீரென்று என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். வேகமாக என் முக்காட்டை இன்னும் ஆழமாக்கி கொண்டேன். என் கண்ணீரை என் இமைக்குள்ளேயே பூட்டிக் கொண்டேன். ரின்சி என்னை பார்த்து அப்பாவித்தனமாக, நீங்கள் யார் என்று கேட்டாள். நான் தைரியத்தை வரவழைத்து, என்னை சரோஜா என்று கூப்பிடலாம் சின்ன அம்மா என்று சொன்னேன். ரின்சி மீண்டும் ஓடி சென்று விளையாட தொடங்கிவிட்டாள். நான் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் என் மகளின் அருகிலேயே இருக்கிறேன். மாலையில் நான் அனைவரின் துணிகளையும் துவைப்பதற்காக எடுத்துக் கொண்டிருந்த போது நான் என் மகளின் ஒரு சிறிய பாவாடையை எடுத்து அதை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அழுது கொண்டே, என் மகளே, நான் உனக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? ஆனால் உன்னால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. என்னால் உன்னை தொடக்கூட முடியாது. தூரத்தில் இருந்தே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போது வெளியே இருந்து மற்ற வேலைக்காரியின் குரல் வந்தது. சரோஜா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சீக்கிரம் வெளியே வா, வேறு வேலைகள் இருக்கின்றன. அடுத்த நாள் மாலையில் ரின்சி விளையாடும் போது கீழே விழுந்தாள். அவள் முழங்காலில் ஒரு சிறிய கண்ணாடி துண்டு குத்திவிட்டது. அவள் வலியால் கத்தினாள். என் இதயம் பதறி போனது. எல்லாவற்றையும் மறந்து நான் ஓடினேன். ஆனால் அப்போது ஐஸ்வர்யா அங்கு வந்து விட்டார். ரின்சி அழுது கொண்டிருந்தாள். நான் என் அம்மாவிடம் செல்ல வேண்டும் என்று அவள் வலியுடன் தன் உண்மையான அம்மாவை கூப்பிட்டாள். இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு கோபம் வந்தது. அவள், நான் உன்னால் மிகவும் சரிப்படைந்து விட்டேன். ஏன் நீ உன் அம்மாவிடம் செல்லவில்லை? என்னையும் என் கணவனையும் இங்கே விட்டு விடு. எனக்கு நவீன் மட்டும் தான் தேவைப்பட்டார். ஆனால் நீயும் உன் பாட்டியும் இங்கு வந்து என் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டீர்கள். சும்மா இரு, எதற்காக இவ்வளவு சத்தம் போடுகிறாய் என்று சொன்னாள். இதையெல்லாம் பார்த்து என் ரத்தம் கொதித்தது. அவள் என் மகள் மீது கையை ஓங்க இருந்தாள். அப்போது நான் அங்கு ஓடி சென்று, இல்லை மேடம், குழந்தையை அடிக்காதீர்கள், அது அப்பாவி என்று சொன்னேன். ஐஸ்வர்யா என் கையை பிடித்து உதறிவிட்டு, இவளுக்கும் எனக்கும் நடுவில் வர வேண்டியதில்லை என்று சொன்னாள். நான் விலகி சென்று மௌனமாக இந்த கூத்தை பார்த்து கொண்டிருந்தேன். நவீன் இல்லாத நேரத்தில் ஐஸ்வர்யா என் மகளிடமும் என் மாமியாரிடமும் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார் என்பதை நான் பார்த்தேன். ஒரு நாள் நான் பார்த்தேன், என் மாமியார் சமையலறையில் நின்று தனக்காக டீ போட்டுக் கொண்டிருந்தார். இந்த வீட்டில் அவருடைய நிலைமை ஒரு வேலைக்காரி போலவே இருந்தது. அவர் தன் எல்லா வேலைகளையும் தானே செய்து கொண்டிருந்தார். திடீரென்று டீ போடும்போது கப் அவர் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்தது. அப்போது ஐஸ்வர்யா அவரை கடுமையாக கண்டித்து, கிழவி, இந்த கோப்பை செட் இத்தாலியில் இருந்து வரவழைக்கப்பட்டது தெரியுமா? இவ்வளவு விலை உயர்ந்த செட்டை நீ கெடுத்து விட்டாய். நீ இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து எனக்கு தொந்தரவாக இருக்கிறாய். எந்த வேலைக்கும் உதவாதவள். ஒரு நாள் உன்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தே நான் ஓய்வேன் என்று சொன்னாள். என் மாமியார் ஐஸ்வர்யாவுக்கு பயந்து விட்டார் என்று நான் பார்த்தேன். நான் தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். இன்று அவர் எவ்வளவு சக்தியற்றவராகவும் ஆதரவற்றவராகவும் இருந்தார். சரியாக அதே நேரத்தில் நவீன் வந்துவிட்டார். ஐஸ்வர்யா தன் நடிப்பை தொடங்கினாள். என் மாமியாருடன் மிகவும் அன்பாக பேசுவது போல் பேச ஆரம்பித்தாள். ரின்சி பெரும்பாலும் என்னுடன் வீட்டில் நேரம் செலவிட ஆரம்பித்தாள். அவள் என் முகத்தை பார்க்கவில்லை, ஆனால் என்னுடன் மிகவும் ஒட்டி கொண்டாள். ஒரு நாள் ரின்சி சோபாவில் உட்கார்ந்து ஓவியம் வரைந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அப்போது திடீரென்று அவளது கையில் இருந்து வாட்டர் கலர் கலன்று சோபாவில் விழுந்தது. இந்த காரணத்திற்காக ஐஸ்வர்யா என் மகளை கடுமையாக கண்டித்தாள். அவள் மீது கை ஓங்கினாள். இந்த முறை நான் மீண்டும் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். என் மகள் அழுது கொண்டே தன் கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு தூங்கிவிட்டாள். அப்போதும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் என் மகள் மீது கை ஓங்குவாள். என் மகள் அவளிடம் மீண்டும் மீண்டும் மன்னிக்கவும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். என்னால் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியவில்லை. என் உள்ளே இருந்த தாய் இனியும் மௌனமாக இருக்க முடியாது.
ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியேறியவுடன் நான் என் மகளை என் மார்போடு அணைத்து அன்பு காட்டுவேன். அவள் ஒரு காயம்பட்ட பறவை போல என் மார்போடு ஒட்டி கொண்டு தன் சிறிய விரல்களால் என் சேலையை பலமாக பிடித்துக் கொள்வாள். என் மாமியார் இதை பார்த்து கொண்டிருந்தார். அவரது வயதான கண்களில் இப்போது கண்ணீரும் வருத்தமும் இருந்தது. இந்த வேலைக்காரி என் பேத்தியிடம் எப்படி அன்பு காட்டுகிறாளோ அதே போல் என் மருமகளும் தன் மகளிடம் அன்பு காட்டுவாள் என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. நவீன் வீட்டிற்கு வந்தவுடன் ஐஸ்வர்யாவிடம் முதலில் தன் மகளை பற்றி தான் விசாரிப்பார். அந்த பெண் ஒவ்வொரு முறையும் பொய் சொல்வாள். ஆம், அவள் நன்றாக இருக்கிறாள், தன் அறையில் ஓய்வெடுக்கிறாள், இன்று நான் என் கையால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டினேன் என்று சொல்வாள். இதற்கு நவீன் மகிழ்ச்சி அடைந்து அவளை பாராட்டி, நீ மிகவும் நல்லவள், ரின்சியை நன்றாக கவனித்துக் கொள்கிறாய் என்று சொல்வார். ஆனால் அவருக்கு உண்மை தெரியாது. இதெல்லாம் நாடகம். நான் முக்காட்டிற்கு பின்னால் இருந்து வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமியாரின் வருத்தம், என் கணவர் கண்களில் கட்டப்பட்டு இருந்த பட்டி, ஐஸ்வர்யாவின் நடிப்பு எல்லாவற்றையும் என்னால் நன்றாக பார்க்க முடிந்தது. நான் இப்போது ரின்சியுடன் அதிக நேரம் செலவிட்டேன். என் கையால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். அவள், சரோஜா ஆண்டி, நீங்கள் மிகவும் நல்லவர், என் அம்மா எவ்வளவு நல்லவளோ அவ்வளவு நல்லவர் தெரியுமா, என் அம்மாவும் உங்களைப் போல் என்னிடம் அன்பு காட்டுவார், ஆனால் இந்த புதிய அம்மா கொஞ்சமும் நல்லவள் இல்லை என்று சொன்னாள். இப்போது நவீனும் இதை கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு வேலைக்காரி தன் மகளை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் என்று. என் மனதில் எப்போதும் ஒரு வழி இருக்கும். இந்த பெண் என் மகளை அடிக்கிறாள், அவளிடம் விலங்குகளை போல் நடந்து கொள்கிறாள், என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் இப்போது இந்த பொய்யான வஞ்சகமான பெண்ணின் முகத்திரையை அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். ஒரு இரவு ரின்சி தன் அறையில் திடீரென்று கத்தினாள். அவள் கனவில் இருண்ட பாதையில் தான் தனியாக ஓடுவதாகவும் அம்மா அம்மா என்று கூப்பிடுவதாகவும், ஆனால் யாரும் தன் குரலை கேட்கவில்லை என்றும் பார்த்தாள். அவளுடைய அலறலை கேட்டு நவீனும் ஐஸ்வர்யாவும் ஓடி வந்தனர். என் மாமியாரும் அங்கு வந்து விட்டார். நானும் அந்த கூச்சலை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அவளது அறை கதவுக்கு வெளியே நின்றேன். ரின்சியின் கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவள் எனக்கு இங்கு இருக்க வேண்டாம் அம்மா என்று மட்டுமே கத்தி கொண்டிருந்தாள். ஆனால் ஐஸ்வர்யா தூக்கம் கெட்டதால் மிகவும் எரிச்சல் அடைந்து இருந்தார். ஆனாலும் நவீனுக்கு காட்டுவதற்காக அன்பின் முகமூடியை போட்டுக்கொண்டு, ரின்சி மகளே பார், நான் இங்கு இருக்கிறேன், உன் அம்மா என்று சொன்னாள். அவள் அவளை தொட முயற்சி செய்தாள். ஆனால் என் மகள் அவள் கையை உதறிவிட்டு, இல்லை, நீ மோசமான அம்மா, நீ என் அம்மா இல்லை என்று சொன்னாள். ஐஸ்வர்யாவின் முகம் வெறுப்பால் நிரம்பியது. அவள் மனதுக்குள், உன் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நினைத்தாள். என் மாமியாரும் தன் பேத்தியின் தலையை தடவி அவளை அமைதிப்படுத்த முயன்றார். சும்மா இரு மகளே, பார், உன் பாட்டி உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னாள். ஆனால் ரின்சியின் அழுகை நிற்கவில்லை. நான் வாசலில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். 3 பேர் அவளுடன் இருந்தனர். ஆனாலும் அவள் தனிமையாக இருந்தாள். என்னால் இனிமேலும் பொறுத்திருக்க முடியவில்லை. நான் மெதுவாக உள்ளே வந்தேன். உடனே என் மகளின் படுக்கை அறைக்கு சென்றேன். என் கை ரின்சியின் உடலை தொட்டவுடன் ரின்சியின் அலறல்கள் விம்மல்களாக மாறின. அவளது நடுங்கும் உடலுக்கு ஒரு அறிந்த கரை கிடைத்தது போல் இருந்தது. நான் அவளை என் மடியில் உட்கார வைத்தேன். இது அதே உணர்வு, அதே மடி, அதே வாசம். இதைத்தான் என் மகளின் சிறிய இதயம் தேடிக்கொண்டிருந்தது. அவளது ஆன்மா தன் தாயை அடையாளம் கண்டு கொண்டது. ரின்சி தன் கண்களை திறந்து என்னை பார்த்தாள். பிறகு அவள் என் முந்தானைக்குள் தன் தலையை ஒளித்துக் கொண்டாள். என் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. நான் எதற்காக உயிருடன் இருந்தேனோ அதே உணர்வு இதுதான். நான் மெதுவாகவும் அன்பாகவும் அவள் முதுகை தடவி கொடுத்தேன். பிறகு அவள் அமைதியாகிவிட்டாள். அறையில் நின்று கொண்டிருந்த ஐஸ்வர்யா, நவீன் மற்றும் என் மாமியார் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். அவர்கள் மூவரும் சேர்ந்து அமைதிப்படுத்த முடியாத ஒரு குழந்தையை ஒரு சாதாரண வேலைக்காரி தன் மடியில் எடுத்தவுடன் தூங்க வைத்து விட்டதை அவர்களால் நம்ப முடியவில்லை. நவீன் ஐஸ்வர்யாவையும் பிறகு என்னையும் பார்த்தார். என் மடியில் வந்தவுடன் தன் மகளின் முகத்தில் நிம்மதி ஏற்பட்டிருந்தது. இதை பார்த்தவுடன் என் மாமியாருக்கும் கண்கள் கலங்கின. இந்த நேரத்தில் அவர் மனதில் ரிதிமாவின் நினைவு வந்தது. அவளும் தன் மகளை இப்படித்தான் மடியில் தூங்க வைப்பாள். அவர்களின் மனதில் என் மீதான மரியாதை இப்போது அதிகரித்து வந்தது. ஏனென்றால் தன் 2வது மருமகளால் அவருக்கு ஒரு பெரிய வீடும் மகனின் வெற்றியும் கிடைத்தது. ஆனால் அந்த பெண்ணால் அவருக்கு ஒருபோதும் மரியாதை கிடைக்கவில்லை. இதனால் அவர் எப்போதும் தன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்.
பச்சாதாபம் அடைந்து என்னை திரும்ப நினைத்து பார்த்தார். என் மகள் அடிக்கடி தன் தந்தையிடம் எனக்கு சரோஜா ஆண்டி கையால் தான் உணவு வேண்டும் என்று சொல்வாள். இதை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இப்போது அவர் தன் மனைவியுடன் சண்டையிட ஆரம்பித்து விட்டார் என்பதையும் நான் கவனித்தேன். 2 நாட்களுக்கு முன்பு வந்த வேலைக்காரியுடன் என் மகள் எப்படி இவ்வளவு ஒட்டி கொண்டாள்? ஆனால் நீ அவள் அம்மாவாக இருந்தும் அவளை கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்வார். ஐஸ்வர்யா அவரிடம், வாயை மூடு நவீன், நான் உன்னை திருமணம் செய்தேன், உன் மகளையோ அல்லது உன் தாயையோ இல்லை. என் மீது எப்போதும் உன் மகளின் பொறுப்பை சுமத்த ஏன் முயற்சிக்கிறாய்? நான் உன் மகளின் கவனிப்பாளராக இருக்கும் வேலைக்காரி அல்ல. உனக்கு கிடைத்த இந்த இவ்வளவு பெரிய வீடு, பணம், பிசினஸ் எல்லாமே என்னால் தான் கிடைத்தது. இல்லை என்றால் இதற்கு முன்பு நீ என்னவாக இருந்தாய்? ஒரு சாதாரண ஊழியன், அதுவும் என் நிறுவனத்திலேயே. இப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே கசப்பு ஏற்பட்டது. என் உண்மை யாராலும் வெளிப்படுத்தப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் நான் எல்லா நேரமும் வாழ்ந்தேன். ஒரு நாள் நான் என் மகளுக்கு பிடித்த பாலக் பருப்பு கீரை சமைத்தேன். மதிய உணவின் போது ரின்சிக்கு இந்த கீரையை நான் பரிமாறினேன். அவள் மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்தாள். ஆனால் இதை பார்த்து என் மாமியாரும் நவீனும் ஆச்சரியம் அடைந்தனர். பாலக் பருப்பு கீரை அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று அவர்கள் யோசித்தார்கள். அவர்கள் எதுவும் பேசவில்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. ஒரு இரவு ஐஸ்வர்யாவும் நவீனும் ஒரு பார்ட்டிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். நான் ரின்சியை தயார் செய்ய அவள் அறைக்கு வந்தேன். ரின்சி தரையில் மயங்கி கிடப்பதை கண்டேன். அவளை அப்படி பார்த்தவுடன் என் கால்களுக்கு கீழ் இருந்த பூமி விலகியது. நான் ஒரு பலமான சத்தம் போட்டேன். நான் மிகவும் கலங்கி போனேன். என் மகளே, உனக்கு என்ன ஆயிற்று? ரின்சி, எழு என்று கத்தவும் சத்தம் போடவும் ஆரம்பித்தேன். இன்று காலை முதலே அவளுக்கு சற்று உடல்நிலை சரியில்லை என்று நான் பார்த்தேன். ஆனால் வீட்டில் வேலை அதிகமாக இருந்ததால் நான் அதை கவனிக்கவில்லை. நான் விம்மி விம்மி அழுதேன். அவளை உணர்வுக்கு கொண்டு வர முயற்சித்தேன். இந்த கலக்கமான நேரத்தில் என் முகத்தில் இருந்த முக்காடும் கீழே இறங்கிவிட்டது. நான் கத்தி கத்தி அழுது கொண்டிருந்தேன். என் மகளை என் மடியில் வைத்துக் கொண்டு அவளுக்கு உணர்வு வர முயற்சித்தேன். நான் அவள் முகத்தை தொட்டபோது அவள் காய்ச்சலால் எரிந்து கொண்டிருந்தாள். நான் கத்திய சத்தம் கேட்டு என் மாமியாரும் நவீனும் ஐஸ்வர்யாவும் ஓடி வந்து அறைக்குள் நுழைந்தனர். ரின்சியை பார்த்து கண்களை அகலமாக திறக்கவில்லை. மாறாக என்னை பார்த்துதான் அவர்களின் கண்கள் விரிந்தன. என் முகத்தில் ஆழமான வடுக்கள் இருந்த போதிலும் அவர்கள் என்னை தெரிந்து கொண்டார்கள். நான் இப்படி கதறுவதை பார்த்து நவீன் அதிர்ச்சி அடைந்தார். அவர் உடனே தன் மகளை மடியில் எடுத்த போது அவளுக்கு கடும் காய்ச்சல் இருந்தது. நான், நவீன், தயவு செய்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். அவள் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் இங்கு வந்தபோது அவள் தரையில் மயங்கி கிடந்தாள் என்று சொன்னேன். நவீனும் என் மாமியாரும் என்னை விரிந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் உடனே ஓட்டுநரை அழைத்து ரின்சியை மடியில் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். ஆனால் என்னிடம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. நானும் அவர்களை பின்தொடர விரும்பினேன். ஆனால் நவீன் ரின்சியை வேகமாக அங்கிருந்து அழைத்து சென்று விட்டார். நான் அங்கேயே வாசலில் உட்கார்ந்து விம்மி விம்மி அழுதேன். ஐஸ்வர்யா, எதற்காக இந்த நாடகம்? எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? நானும் நவீனும் நன்றாக பாட்டிக்கு போய் கொண்டிருந்தோம். ஆனால் உங்கள் சத்தம் முடிவதே இல்லை. நான் என் தோழியின் பிறந்த நாள் விழாவுக்கு செல்ல வேண்டும். நவீன் வந்தால் அவரை அங்கே வர சொல்லுங்கள், நான் போகிறேன் என்று சொன்னாள். அவள் கோபத்துடன் கால்களை உதைத்து காரில் ஏறி தானாகவே தயாராகி பார்ட்டிக்கு சென்று விட்டாள். ஆனால் நான் என் மகளுக்காக மிகவும் கவலை அடைந்தேன். வாசலில் உட்கார்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். என் நிலையை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் முக்காடு தலையிலிருந்து நழுவி விட்டது. என் முகத்தை அனைவரும் பார்த்திருந்தார்கள். ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியவில்லை. திடீரென்று என் தோள் மீது யாருடைய கையோ தொட்டது. நான் உடனே திரும்பி பார்த்தேன். அது என் மாமியார். அவர் கண்களில் வெட்கமும் வருத்தமும் தெளிவாக தெரிந்தது. அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்து, நீ என் மருமகள் தானே ரிதிமா என்று கேட்டார். நான் அழ ஆரம்பித்தேன். அவர் என்னை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். அவர், மருமகளே, என்னை மன்னித்து விடு. நான் உன் உண்மையை உணரவில்லை. உன்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு இந்த வெக்கங்கெட்ட பெண்ணை என் மருமகளாக ஆக்கி கொண்டேன். அவள் என்னையும் மதிக்கவில்லை என்று சொன்னார். அவர் என் முன்னால் விம்மி விம்மி அழுதார். என் மகளின் பாசம்தான் என்னை தனியாக இங்கே இழுத்து வந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து நவீனும் ரின்சியை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வந்தார். அவரும் கலக்கமடைந்து நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கிறேன் என்ற என் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினார்.
ஏனென்றால் என்னை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்திருந்தார். ஆனால் இப்போது என் மாமியார் எனக்கு துணையாக இருந்தார். இன்று அவர் தன் எல்லா தவறுகளுக்காகவும் வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார். நவீன் வீட்டிற்கு வந்தவுடன் அவர் நவீனிடம் அனைத்து உண்மைகளையும் சொன்னார். ஐஸ்வர்யாவின் ஆசை வார்த்தைகளுக்கு எப்படி மயங்கினார் என்றும், தங்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக தன் மகனை அவளிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார் என்றும், என் மீது திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி என்னை வீட்டு விட்டு வெளியேற்றினார் என்றும் சொன்னார். இன்று அவர் எதையும் மறைக்கவில்லை. ஐஸ்வர்யா எவ்வளவு மோசமானவள் என்பதையும் அவர் சொன்னார். இன்று ஐஸ்வர்யாவின் உண்மை முகம் நவீனுக்கு முழுமையாக தெரிந்தது. தன் மகள் உடல்நிலை சரியில்லாத போது அவள் தனியாக தயாராகி பார்ட்டிக்கு சென்றது. தன் மகளை கொஞ்சம் கூட கவனித்துக் கொள்ளவில்லை. நவீன் என் முன்னால் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்டார். அவர், நான் உனக்கு மிகவும் மோசமாக செய்து விட்டேன் ரிதிமா. ஐஸ்வர்யா என் வாழ்க்கையில் சேர்ந்தால் அவள் என் தாயையும் என் மகளையும் ஏற்றுக்கொள்வாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் இன்று எல்லா உண்மையும் கேட்ட பிறகுதான் அவள் எவ்வளவு மோசமானவள் என்று எனக்கு தெரிந்தது. அவளுக்கு என் மகள் மீது அக்கறை இல்லை. நான் என் மகளை மிகவும் நேசிக்கிறேன். இன்று நீ ஒரு தாய் தன் குழந்தைக்கு எதையும் செய்வாள் என்பதை நிரூபித்து விட்டாய். நீ உன் குழந்தைக்காக வேடம் அணிந்து இந்த வீட்டிற்கு வர முடியும். அவளுக்காக இவ்வளவு செய்ய முடியும். ஆனால் அந்த பெண்ணோ என்னை பெறுவதற்கு மட்டுமே விரும்பினாள் என்று சொன்னார். நாங்கள் அனைவரும் இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த போது ஐஸ்வர்யா அங்கே வந்தார். கோபத்தில் சலசலவென்று தன் அறைக்குள் செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் இன்று நவீன் அவளை புறக்கணிக்க முடியவில்லை. அவர் அவள் கண்களை பார்த்து, இன்று என் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததும் நீ பார்ட்டிக்கு சென்றாய், ஏன் என்று கேள்வி கேட்டார். நவீன் காரணமாக தன் பார்ட்டி கெட்டு போனதாக ஐஸ்வர்யா நினைத்தாள். அதனால் கோபத்தில் கொந்தளித்து வீட்டிற்குள் வந்திருந்தாள். இன்று அவளும் அமைதியாக இருக்கவில்லை. அவள் நவீனுடன் சண்டையிட ஆரம்பித்தாள். நான் உன் மகளுக்கு வேலைக்காரி அல்ல. அவள் உன் மகள், என் மகள் அல்ல. நான் ஏன் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும்? இன்று உன்னால் தான் என் பார்ட்டியில் மிகவும் அவமானப்பட்டேன். எல்லோரும் உன்னை சந்திக்க விரும்பினார்கள். ஆனால் நீ அங்கு வரவில்லை. உன் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மட்டும்தான் இருந்தது. அவள் இறந்து போகவில்லை, இல்லையா? அவளை யாராவது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்க முடியும். நீ ஏன் போக வேண்டும்? ஐஸ்வர்யாவின் இந்த மோசமான நடத்தையால் நவீன் அவள் கன்னத்தில் ஒரு பலமான அறை விட்டார். அவர், நான் உன்னை பற்றி என்ன நினைத்தேன்? நீ என்னவாக இருக்கிறாய்? என் மகள் என் உயிர். இதை நான் உன்னிடம் முன்பே சொல்லி இருந்தேன். நீ திருமணத்திற்கு பிறகு அவளை கவனித்துக் கொள்வாய் என்று சொன்னாய். ஒரு தாய் போல் அவளை வளர்ப்பாய் என்று சொன்னாய். ஆனால் நீ அவளை மதிக்கவே இல்லை. இன்று என் தாய் உன்னை பற்றி எல்லா உண்மையையும் சொல்லிவிட்டார். நீ என் தாயையும் என் மகளையும் எப்படி துன்புறுத்தினாய் என்றும், அவர்கள் இருவரும் என் மகிழ்ச்சிக்காக எதையும் சொல்லவில்லை என்றும் எனக்கு தெரியும் என்று சொன்னார். ஐஸ்வர்யா, ஓ, உன் தகுதி என்ன? என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னை இப்போதே இந்த வீட்டில் இருந்தும் என் வாழ்க்கையில் இருந்தும் வெளியேற்றுகிறேன். உன் மோசமான மகள் மற்றும் தாயை அழைத்து கொண்டு இங்கிருந்து போ என்று சொன்னாள். நவீன், நீ சொல்வது முற்றிலும் சரி. நான் இப்போதே இங்கிருந்து போகிறேன். எனக்கு உன் செல்வம் தேவையில்லை. எப்படியும் உனக்கு கணவன் தேவையில்லை. உன் பின்னால் சுற்றும் ஒரு பொம்மை தான் உனக்கு தேவைப்பட்டது. நீ மனைவி ஆவதற்கு தகுதியற்றவள் என்று சொன்னார். நவீன் ரின்சி, அம்மா மற்றும் என்னை அழைத்து கொண்டு ஐஸ்வர்யாவின் வீட்டிலிருந்து உடனே வெளியேறினார். ஐஸ்வர்யா ஒரு அகங்காரம் கொண்ட பெண். அவளுக்கு ஒரு அழகான பையன் தன் கணவனாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே தேவைப்பட்டது. திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு தன் மகளின் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் என்று அவளுக்கு தெரியாது. அவள் இந்த பொறுப்பில் இருந்து ஓட விரும்பினாள். இப்போது அவள் நவீனை எளிதில் விட்டு விட்டாள். நவீன் மிகவும் வெட்கப்பட்டார். அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். என் மாமியாரும் மிகவும் வெட்கப்பட்டார். நவீன் அழுது கொண்டே தன் தாயிடம், அம்மா, நீங்கள் என் மனதில் ரிதிமாவுக்கு எதிராக தவறான விஷயங்களை நிரப்பாமல் ரிதிமாவை உங்கள் மருமகளாக ஏற்றிருந்தால் இன்று நமக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று சொன்னார். நான் இருவரையும் மன்னித்து விட்டேன். என் கணவர் என்னை தன் வாழ்க்கையில் மீண்டும் சேர்த்து கொண்டார். ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து கொடுத்தார். அவர் அவளுடைய பணத்தையும் செல்வத்தையும் விட்டு வந்து விட்டார். அவர் ஒரு சாதாரண வேலையை தொடங்கினார். என் முகத்தில் ஏற்பட்ட காயங்களை பற்றித்தான் அவர் மிகவும் கவலைப்பட்டார். அவர் என் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தார். எனக்கு முன்பை விட அதிக மரியாதை கொடுத்தார். என் மாமியார் இப்போது என்னிடம் மிகவும் மரியாதை செலுத்துகிறார். என்னை கவனமாக பார்த்து கொள்கிறார். எனக்கு என் மகளும் என் முழு குடும்பமும் திரும்ப கிடைத்து விட்டது. ஆனால் இதற்கு நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது. நன்றி.